கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அம்மா அவங்களோட 5 வயசு குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், நைட்டு தூங்க மாட்டேங்கிறான், ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சுங்க, அவனுக்கு 4-5 பல்லுல கேவிட்டி இருந்தது. அதில் ஒரு பல்லில் நல்லாவே டீப்பாகவே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு போன் வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அவங்க அம்மாட்ட ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வரல அப்படின்னு கேட்டபோது, பால் பல்லு தானே மேடம், அதுக்காக தான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்கள் 25 இயர்ஸ் ப்ராக்டிஸில் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கே. பால் பல்லு விழுவதாங்க போகுது, பட் அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2 வயசில் முளைக்கிற பால் பல்லு 10 to 11 இயர்ஸில் தாங்க விழுவ போகுது. பட் அந்த ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அந்த குழந்தைக்கு அவன் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு, ப்ராப்பராக டைஜஷன் ஆகிறதுக்கு, அவன் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேசுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க. உங்க பையனுக்கு இப்போ ஒரு 4-5 வயசுல பல் சொத்தனால வலி வருதுன்னா, பல்ல விழுவ போற டைம் 11 to 12 இயர்ஸ்ங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் அவன் அந்த வலியோடையே தான் அவன் இருக்க மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம அவனுக்கு ஃபியூச்சர்ல வரப்போற பல்லையுமே இந்த பால் பல்லு தாங்க கரெக்டான பொசிஷனுக்கு கைட் பண்ண போகுது. ஸோ முன்கூட்டியே இந்த ப்ராப்ளமை டயக்னோஸ் பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறது தாங்க நல்லது. நீங்க எடுக்கிற இந்த சின்ன ஸ்டெப் உங்க குழந்தையோட ஒரு லைஃப் சேஞ்சிங் டிசிஷனா இருக்குங்க. உங்க குழந்தைங்களோட பால் பல் ரிலேட்டடான உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்.